அப்புறம் இப்போ ஏன் இந்த 5 மாதமும் மாட்டவில்லை, இப்போ ஏன் வெடித்தது? இப்போ செய்திகளை நீங்கள் பார்த்தால் அவர்கள் ஒரு கதை சொல்வார்கள். இந்த இந்த சிஎன்என்னிலே முன்பு வியானிலே கிராவிட்டாஸ் எல்லாம் செய்து கொண்டிருந்தார் பால்கி சர்மா, இப்போ சிஎன்என்னில் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், அதாவது யாரோ 2 ஹெஸ்புல்லா அமைப்பினருக்கு சந்தேகம் வந்ததாம். ஏதோ அதை இஸ்ரவேல் தெரிந்து கொண்டவுடன், ஒன்று மாட்டிக்கொண்டு விட்டோம், எல்லாவற்றையும் இவர்கள் அகற்றப் போகிறார்கள், அல்லது இப்பொழுதே வெடிக்க வைப்போம் என்று தானாம் வெடிக்க வைத்தார்கள். அது போய், அதாவது நான் செய்திகளில் வராத ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு இராணுவ உயர் கட்டுப்பாட்டு அதிகாரி அவர் ஓய்வு பெறுகிறார். இஸ்ரவேலின் ஒரு தலைமை இராணுவ அதிகாரி ஓய்வு பெறுகிறார். ஹெஸ்புல்லாவுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்தவர் அவர். அவருடைய பெயரை நான் சொல்ல விரும்பவில்லை, ஏனென்றால் அவர்கள் சொல்ல விரும்பவில்லை. அவர் ஓய்வு பெற்று தன் வீட்டுக்கு போனவுடன் அவரை கொல்லுவதற்கு ஹெஸ்புல்லா தீர்மானித்து, அவர்கள் தீர்மானிக்கிறார்கள், பேஜரில் அனுப்புகிறார்கள், இவனை கொல்லுவோம், இவனுடைய வீட்டுக்கு குண்டடிப்போம் என்று. இந்த பேஜர்களுக்குள்ளே வெடிமருந்தை வைத்த இஸ்ரவேல் உளவுத்துறைக்கு இவர்கள் அந்த பேஜரின் மூலமாக என்ன பேசிக் கொள்கிறார்கள் என்று 5 மாதங்களாக தெரியாமலா இருந்தது. இப்படி அவர்கள் தீர்மானித்து 1 மணி நேரம் ஆகவில்லை. என்று அடிக்கிறது. அவன் எடுக்கிறான், பாக்கெட்டில் இருந்து எடுக்கிறான், பெல்ட்டில் இருக்கிறான், அப்படியே வைத்து பார்க்கிறான், மேல் பாக்கெட்டில் வைத்திருக்கிறான், கையில் எடுக்கிறான், ஹேண்ட்பேக்கில் இருக்கிறதை எடுக்கிறான். ஒரு அப்பன்காரன் தனது 8 வயது மகளுக்கு சொல்கிறான், பாப்பா அந்த 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 பேஜரை கொண்டு வா என்று. பாவம், அந்த பிள்ளை அதை தூக்கி கொண்டு வருகிறது. ஒரே நேரத்தில் அவ்வளவும் வெடிக்கிறது. அந்த 8 வயது பிள்ளை அந்த இடத்திலேயே செத்து விடுகிறது, பாவம். அப்போ இதனால் தான் இன்று அந்த அடி. ஆனால் இப்போ அதற்கு மறுநாள் 18ஆம் தேதி வாக்கி டாக்கிஸ் வெடிக்கிறது. அப்புறம் அந்த கை ரேகை கண்டுபிடிக்கிற எந்திரம் வெடிக்கிறது. அப்புறம் சோலார் பேனல் வெடிக்கிறது, கூரைக்கு மேலே போட்டிருக்கிற சோலார் பேனல் வெடிக்கிறது. இப்போ CNN செய்தி நிறுவனம் சொல்லுகிறது, லெபனானிலே உள்ளவர்கள் பீதி அடைந்து போயிருக்கிறார்கள். அடுத்து துணி கழுவும் இயந்திரம் வெடிக்குமோ, சமைக்கும் குக்கர் வெடிக்குமோ, எது அயன் வெடிக்குமோ என்று பயந்து ஒரு பீதிக்குள்ளே தள்ளப்பட்டிருக்கிறார்கள். நான் செப்டம்பர் இந்த மாதம் 1ஆம் தேதி நான் செய்த பிரசங்கம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? என்ன? இல்லை, ரப்சாகேயனுடைய ஆவி. தாகோனை பற்றி நான் பேசினது அந்த ஹமாஸ் இஸ்ரவேல் யுத்தத்தின் போது. ரப்சாகே என்பவன் செனகெரிப் ராஜாவினுடைய தூதுவன். அவன் வந்து எசேக்கியா ராஜாவினுடைய மனுஷர்களை பயமுறுத்துகிறான் என்று நான் பேசினேன் செப்டம்பர் 1ஆம் தேதி. அதிலே நான் சொன்னேன், செனகெரிப் மன்னன் சிரியாவிலே இருந்து கொண்டு, இப்போது நாம் பேசிக்கொண்டிருக்கிற இந்த சிரியாவிலே இருந்து கொண்டு அவன் வடக்கு ராஜ்யம், இஸ்ரவேலின் வடக்கு ராஜ்யத்தை முழுக்கவே பிடித்து விட்டான். யூதாவின் எல்லா தேசங்களையும் பிடித்து விட்டான். 1 நாளாகமம் 32ஆம் அதிகாரம். அப்போ இந்த செனகெரிப் ராஜா எசேக்கியா ராஜாவை பயமுறுத்துகிறான். முதல்ல நிறைய பணம் எல்லாம் கேட்கிறான், இவர் கொடுக்கிறார், தங்கம் வெள்ளி எல்லாம் கொடுக்கிறார். இருந்தும் யூதாவின் பட்டணங்களை எல்லாம் பிடித்த பிறகு எருசலேமை முற்றுகை போடுகிறான். 1,85,000 இராணுவர்கள் வந்து சூழ்ந்து கொள்கிறார்கள். எசேக்கியா ராஜா மாட்டிக்கொண்டார். அப்போ அந்த ரப்சாக்கே வந்து சொல்லுகிறான் எசேக்கியா ராஜாவுக்கு போய் சொல்லி, எங்கள் மன்னர் செனகெரிப் சொல்லுகிறார் 2000 குதிரைகளை தருகிறாராம். அந்த 2000 குதிரைகளில் ஏறக்கூடிய 2000 பேர் உன்னிடத்தில் இருந்தால் ஏற்றுக்கொள் என்று சொல்லுகிறார் என்று கிண்டல் அடிக்கிறான். அப்ப இது யாருக்கும் இடையிலே பிரச்சனை என்றால், அந்த அசீரியர்களுடைய தெய்வத்துக்கும் இஸ்ரவேலின் தெய்வத்துக்கும் இடையில். நான் கடந்த வருடம் அக்டோபரில் பிரசங்கித்தேன், ஹமாஸ் இஸ்ரவேல் யுத்தம் என்பது இரு சாராருக்கு இடையில் நடைபெறுகிற யுத்தம் அல்ல, தாகோனுக்கும் இஸ்ரவேலின் தேவனுக்கும் இடையிலே நடைபெறுகின்ற அந்த யுத்தம். பண்டைய யுத்தங்கள் தான் இப்பொழுது மறுபடி தலையை உயர்த்தி வந்திருக்கிறது. ஈரான் என்பது வேறொன்றுமல்ல, சிரியா. அப்போ இந்த ராஜா எசேக்கியா பயப்படுகிறார். அன்று இரவு கர்த்தருடைய தூதனானவர் போய் 1,85,000 போர் சேவர்களையும் அடித்து அவ்வளவு பேரும் செத்து விட்டார்கள். செனகெரிப் காலையில் எழும்பி பார்த்தால் அவனுடைய இராணுவமே செத்து கிடக்கிறது. அதிர்ந்து போனவன் நினிவேக்கு திரும்பி போய் அவனுடைய தெய்வத்தின் கோயிலுக்குள் போய் அந்த கொம்பை பிடித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவனுடைய சொந்த மகன்மார் 2 பேரை வந்து அவனை கொன்று போட்டார். இப்போ இஸ்ரவேலின் தேவன் அந்த இடத்திலே தனது தூதனை அனுப்பி அந்த பீதியை ஏற்படுத்தினார். தயவுசெய்து நான் சொல்வதை சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். முந்த நாள் லெபனானுக்குள்ளே ஆண்டவர் அப்படி ஒரு தூதனை அனுப்பினதாக நான் சொல்லவில்லை, இல்லை. ஆனால் இந்த பேஜர்கள் வெடித்து இப்பொழுது மறுபடி நேற்று இந்த வாக்கி டாக்கி வெடித்து இப்போ நாங்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது என்ன வெடிக்கிறதோ,
ஒரு பீதி உண்டாகிறது அல்லவா, அந்த பீதி அன்று செனகெரிபுக்கு ஏற்பட்ட பீதி. அதைத்தான் சொல்லுகிறேன். வேதத்தினுடைய இப்போ கடந்த காலமாக நான் 2006 எசபேலின் ஆவியை பற்றி பேசினேன். அப்புறம் அந்த கிறிஸ்துவின் ஆவி, யெரோபெயாமின் ஆவியை பற்றி பேசினேன். அப்புறம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் உள்ள 3 அந்தி கிறிஸ்துக்களை பாபிலோனிய 3 அந்தி கிறிஸ்துக்களோடு ஒப்பிட்டேன். பொருளாதார அந்தி கிறிஸ்து, அரசியல் அந்தி கிறிஸ்து, மத அந்தி கிறிஸ்து என்று. அப்புறம் எசபேலின் மகளாகிய அத்தாலியாவினுடைய ஆவியை வித்து இறையியல் மூலமாய் நான் வெளியே கொண்டு வந்தேன். இங்கே செப்டம்பர் 1 ரப்சாக்கே ஆவியை நான் வெளியே கொண்டு வந்து பேசினேன். இப்போ இன்று பாஸ்டர் டேனி அங்கு இஸ்ரவேலிலே, காசாவிலே, மேலே லெபனானிலே, சீரியாவிலே நடப்பவை எல்லாம் இந்த ஆவிகள் மறுபடி கிரியை செய்கின்றன. இது அந்த பண்டைய அந்த போராட்டம் மறுபடி இந்த கடைசி காலங்களிலே தலையெடுத்திருக்கிறது. அதுதான் நடக்கிறது. இதை கிறிஸ்தவர்கள் புரிந்து கொண்டு இஸ்ரவேலின் தேவனுக்கு சார்பாய் நின்றால் சரி.